Happy morning, students. Last class we discussed with major cereals, rice, paddy, second one wheat. Today we are going to learn millets. Millets means சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. The term millets is applied to a variety of very small seeds originally cultivated by Asian people in Africa and Asia. So millets அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறுதானியங்கள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா ஏசியா அப்படின்றதுல பழங்கால மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதை பயிரிட்டு அது உணவா பயன்படுத்தினாங்க. தே ஆர் gluten free and have less glycemic index. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய குளுட்டான் அப்படின்ற சர்க்கரை அளவு குறைவா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் some examples of millets. First one, finger millets, that is called ராகி. ராகினா என்ன மீனிங்னா அதனுடைய முக்கியமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அப்படின்னு சொல்லுவோம். ராகி அப்படின்றது ஃபிங்கர் மில்லட்ஸ். அதனுடைய பொட்டானிக்கல் நேம் எலூசின் கொரக்கானா. எலூசின் கொரக்கானா. Finger millets is the crop of yearly introduction of East Africa into India. Ragi is rich in calcium. So இந்த ராகி அப்படின்ற ஃபிங்கர் மில்லட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து தான் இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுல அதிகமா இருக்கிற காம்போனன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஸோ ராகில அதிகமா இருக்கக்கூடிய காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம். ஸோ நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ராகி. It is used as a staple food in many southern hilly regions of India. ஸோ இந்தியாவுடைய சதன் அதாவது தெற்கு மலைப்பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு முக்கிய உணவா எது யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு அப்படின்ற ராகி தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. ராகி கிரெயின்ஸ் ஆர் மேட் இன்டு porridge and gruel. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு அப்படின்னு சொல்ற ராகி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கிய உணவான சம் ஃபர்மெண்டட் ஃபுட் கூழாவும் கஞ்சியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராகி மால்ட் இஸ் த பாப்புலர் நியூட்ரிஷன் ட்ரிங்க். ராகி மால்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய ஒரு வகையான பிரபலமா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த பானம். ஸோ அந்த பானம் வந்து இந்த ராகி மால்ட்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஃபர்மெண்டட் பெவரேஜ். அது மட்டும் இல்லாம நொதி பானங்கள் அதாவது பானங்கள் தயாரிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த பானங்கள் தயாரிப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகி வந்து முக்கிய உணவா பயன்படுது, முக்கிய மூலப்பொருளா பயன்படுது. ஸோ மில்லட்ஸ் அப்படின்றது வந்து சிறுதானியம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் மில்லட் அப்படின்ற ராகி கேழ்வரகு. கேழ்வரகு அப்படிங்கும்போது அந்த பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எலூசின் கோரக்கனா அப்படின்றது அதனுடைய பொட்டானிக்கல் நேம். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் சொர்க்கம். சொர்க்கம் மீன்ஸ் சோளம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். பொட்டானிக்கல் நேம் சொர்க்கம் பல்கேர். சொர்க்கம் பல்கேர் பொட்டானிக்கல் நேம் சொர்க்கம் பல்கேர். சொர்க்கம் இஸ் நேட்டிவ் டு ஆப்பிரிக்கா. ஸோ சோளத்தோடைய தாய்நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. is the one of the major millets in the world and it is rich in calcium and iron. ஸோ சோளம் அப்படின்ற சொர்க்கத்துல என்ன அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னா கால்சியம் அயன் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம பார்த்த ஃபிங்கர் மில்லட்ஸ் அப்படின்ற ராகியில கால்சியம் மட்டும்தான் இருக்கு. சோளம் அப்படின்ற சொர்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால்சியமும் இருக்கு, அட் த சேம் டைம் அயனும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் யூசஸ். It is feed to poultry, birds, pigs and cattle and a source of fermented alcoholic beverage. ஸோ இதனோட யூசஸ் பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி, பறவை, பன்றி அது மாதிரி கால்நடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய உணவா அதாவது ஃபீடா உணவா யூஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தட் மீன்ஸ் அந்த ஒயின் பியர் அதனுடைய தயாரிப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோளம் வந்து முக்கிய பங்கா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்ல வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிங்கர் மில்லட்ஸ் ராகி, செகண்ட் ஒன் சோகம். In this slide shown picture of finger millet and sorghum.
நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் மைனர் மில்லட்ஸ். மைனர் மில்லட்ஸ்னா அதுலயே இருக்கிற சின்ன தாவரங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மைனர் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் cocktail millet, second one kodo millet. Cocktail millet means திணை, kodo millet means வரகு. Second one minor millet. Minor millet, first one cocktail millet. Cocktail millet means திணை. Botanical name Citrarius italica. Citraria italica. Introduction. This is one of the oldest millets used traditionally in India. So இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மைனர் மில்லட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த திணை அப்படின்ற கோட்டைல் மில்லட்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. விச் இஸ் டொமஸ்டிகேட்டட் ஃபர்ஸ்ட் இன் சைனா அபவுட் 6000 இயர்ஸ். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த திணை அப்படின்றது 6000 வருடங்களுக்கு முன்பு சைனால வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு சூழ்நிலை வளர்த்தப்பட்டு உணவா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இட் இஸ் ரிச் இன் புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் பி அண்ட் சி, பொட்டாசியம் அண்ட் கால்சியம். ஸோ இந்த மைனர் மில்லட்ஸ்ல பார்க்கப்படுற கோட்டல் மில்லட்ஸ் அப்படின்ற திணையில என்னென்ன காம்போனன்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா புரோட்டீன், புரதம், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ்ல வந்து பிசி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பொட்டாசியம் அண்ட் கால்சியம் அப்படின்ற காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த திணை அப்படின்ற கோட்டல் மில்லட்ஸ்ல அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் யூசஸ். இட் சப்போர்ட்ஸ் இன் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஹார்ட் அண்ட் இம்ப்ரூவ் ஐசைட். ஸோ முதல் பண்பு வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தை பலப்படுத்துறதுக்கும் கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் இந்த திணை வந்து முக்கியமானதா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திணை ப்ரொஜெக்ட் இஸ் கிவன் டு எ லாக்டிங் மதர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த திணை கஞ்சி அப்படின்னு சொல்றோம்ல, இந்த திணை கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மதர்ஸ், அதாவது பால் குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுற மதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய உணவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த திணை கஞ்சை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மைனர் மில்லட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது வந்து கோட்டைல் மில்லட், தட் இஸ் கால்ட் திணை. பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிட்டேரியா இட்டாலிகா. அண்ட் நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் கொடோ மில்லட்ஸ். ஸோ கொடோ மில்லட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கனால அதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா வரகு. பொட்டானிக்கல் நேம் பஸ்பாலம் ஸ்க்ரோஃபிகுலேட்டம். பஸ்பாலம் ஸ்க்ரோஃபிகுலேட்டம். So introduction. Kodo millet is originated from West Africa, which is rich in fibers, proteins and minerals. ஸோ இந்த கொடோ மில்லட் அப்படின்றது வரகு வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்ததுன்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கா, அதாவது மேற்கு ஆப்பிரிக்காவில தான் அதனோட பிறப்பிடம். அங்கிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நாடுகளுக்கு வந்து இது பரவப்பட்டது. ஸோ இதுல என்ன கண்டென்ட் இதுல அதிகமா இருக்குன்னா ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூசஸ். Kodo millet is grounded into flours and used to making pudding. ஸோ இந்த வரகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரகு மாவு வந்து அரைச்சு அதை என்ன யூஸ் பண்றாங்கன்னா வட்டிங்னா என்னன்னு சொன்னீங்கன்னா களி அப்படின்னு சொல்ற அந்த களியா வந்து யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். குட் டைட்டூரிஸ் அண்ட் கியூர்ஸ் கான்ஸ்டிபேஷன்ஸ். அது மட்டும் இல்லாம இது சிறுநீரை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலை வந்து குணப்படுத்துறதுக்கு இது யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஹெல்ப் டு ரெடியூஸ் ஒபிசிட்டி, பிளட் சுகர் அண்ட் பிளட் ப்ரெஷர். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் ரத்தத்துல சர்க்கரை மற்றும் ரத்தத்துல வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரகு அப்படின்ற கொடோ மில்லட்ஸ் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனர் மில்லட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கோட்டைல் மில்லட், தட் இஸ் கால்டு திணை. செகண்ட் ஒன் கொடோ மில்லட், தட் இஸ் கால்டு வரகு. And next we discuss with second topic, that is called pulses. The word pulses is derived from Latin word pulse or pulse means thick soup. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பல்சஸ் அப்படின்ற பருப்பு வகைகள். இந்த பல்சஸ் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்சஸ் அப்படின்ற வேர்டு வந்து சூப், திக் சூப்னா அடர்ந்த சூப் அப்படின்ற ஒரு பொருளான லத்தீன் வார்த்தையில இருந்து அது எடுத்திருக்காங்க. Pulses are the edible seeds that are harvested from the fruits of Fabaceae. So pulses அப்படின்ற பருப்பு வகை வந்து பார்த்தீங்கன்னா Fabaceae ஃபேமிலில இருந்து பெறக்கூடிய விதைகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pulses அப்படின்னு சொல்றோம். They provide vital source of plant-based proteins, vitamins and minerals for peoples around the globe. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அதிகமா வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சஸ். அதனோட பல்சஸ் தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா
முக்கியமான அமைப்பு கொண்ட உணவு தாவரமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சம் எக்ஸாம்பிள் ஆஃப் பல்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கிராம், ரெட் கிராம், கிரீன் கிராம். பிளாக் கிராம் அப்படின்றது உளுந்து, ரெட் கிராம் அப்படின்றது துவரை, கிரீன் கிராம் அப்படின்றது நம்ம நார்மலா சொல்லக்கூடிய பாசி பயிர் இல்லைன்னா பச்சை பயிர் அப்படின்னு சொல்றது. இந்த மூணுக்கு தான் நம்ம இப்ப ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக் கிராம். Black gram botanical name Vicno mungo. Botanical name Vicno mungo. Black gram is native to India. Earliest acrobotanical evidence recorded the presence of black gram about 3,500 years ago. So black gram அப்படின்றது இந்தியாவை தான் பிறப்பிடமா கொண்டது. அது மட்டும் இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை ஆராய்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா 3,500 இயர்ஸ் முன்பு இருந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து பயிரிடப்படுது அப்படின்றத நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியும். It is cultivated as a rain feed crop in dry parts of India. அது மட்டும் இல்லாம இது வந்து வறண்ட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மானவாரி பயிர் அப்படின்னு சொல்றோம்ல, இஷ்டத்துக்கு வளரக்கூடிய பயிர், எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய பயிர். ஸோ அது மாதிரி ஒரு பயிரா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கிராம் அப்படின்னா விக்னா மூங்கோ இருக்கு. இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் டு 80% ஆஃப் த குளோபல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் பிளாக் கிராம். ஸோ இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா 85% உளுந்து உற்பத்தியில முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் growing black gram in India are இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிராம் அதிகமாக விளையக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர் அண்ட் கர்நாடகா. இந்த 3 மாநிலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிராம் அப்படின்ற விக்னோ மூங்கோ வந்து அதிகமாக பயிரிடப்படுது. நெக்ஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் பிளாக் கிராம். பிளாக் கிராம் இஸ் ஈட்டன் ஹோல் ஆர் ஸ்பிளிட், பாயில்டு ஆர் ரூட்ஸ் ஆர் கிரவுண்ட் இன்டு எ ஃப்ளோர். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளுந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாவோ இல்லை உடைச்சோ இல்லைன்னா வறுத்தோ இல்லைன்னா மாவா வச்சோ வந்து நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். Black gram batter is major ingredient for the preparation of popular southern Indian breakfast dishes. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா அப்படின்ற தென் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தென் பகுதிகளில் காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளான இட்லி, தோசை அது மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதோட மூலப்பொருளை எது யூஸ் ஆகிட்டு இருக்குன்னா பிளாக் கிராம் அப்படின்ற உளுந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸ்பிளிட் பிளஸ் இஸ் யூஸ்ட் இன் சீசனல்ஸ் இந்தியன் கரீஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடைத்த உளுந்து அப்படின்னு சொல்றது ஸ்பிளிட்டான பல்சஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குழம்பு வகைகளை தாளிக்காத கடுகு உளுந்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய உடைச்ச உளுந்து தான். அது வந்து குழம்புல வந்து தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ பிளாக் கிராம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் விக்னோ மூங்கோ. அண்ட் செகண்ட் ஒன் வி டிஸ்கஸ் ரெட் கிராம். ரெட் கிராம் மீன்ஸ் துவரை. பொட்டானிக்கல் நேம் கஜானஸ் கஜான். Kajanas Kajan, origin and area of cultivation. It is the only process native to southern India. ஸோ இந்தியாவில் தென் இந்தியாவில் தோன்றிய ஒரே ஒரு பருப்பு வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துவரை அப்படின்ற ரெட் கிராம் கஜானஸ் கஜான். இட் இஸ் மெயின்லி க்ரோன் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மோஸ்ட்லி வந்து இது எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருக்குன்னா மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, குஜராத். ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கிராம் அப்படின்ற கஜானஸ் கஜான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்படுது. நெக்ஸ்ட் யூசஸ். Red gram is a major ingredient of sambar of southern India. ஸோ சாம்பார் அப்படின்ற முக்கியமான சவுத் இந்தியன் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிராம் அப்படின்ற துவரம்பருப்பு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்குது. ரோஸ்டட் சீட்ஸ் ஆர் கன்சியூம்ஸ் எய்தர் சால்டட் ஆர் அன்சால்டட் ஆஸ் ஏ பாப்புலர் ஸ்நாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்த நல்லா உப்பி போன இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்ச பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் யங் ஃபுட்ஸ் ஆர் குக்டு அண்ட் கன்சியூம். அது மட்டும் இல்லாமல் இளமையா இருக்கிற காய்களை கூட நம்ம சமைச்சு உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் ஒன் வி டிஸ்கஸ் ரெட் கிராம். அண்ட் தேர்ட் ஒன் கிரீன் கிராம். கிரீன் கிராம் அப்படின்ற பச்சை பயிறு. பொட்டானிக்கல் நேம் விக்னா ரேடியேட்டா. விக்னா ரேடியேட்டா. ஆரிஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன். Green gram is a native of India and the earliest acknowledged evidence are found in the state of Maharashtra. ஸோ இந்தியாவில் வளரக்கூடிய ஒரு மூன்றாவது வகை பருப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கிராம். அது வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை ஆராய்ச்சியில் இது முதல்ல எங்க உருவாச்சு அப்படின்னு சொல்றேன்னா மகாராஷ்டிரால தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் கல்டிவேட்டட் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்ட் தமிழ்நாட்டில் இது அதிகமாக விளையுது. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் கிரீன் கிராம். ஃபர்ஸ்ட் ஒன் இட் கேன் பி யூஸ்ட் ரோஸ்டட், குக்டு அண்ட் பல்சஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா வறுத்து நல்லா குக் பண்ணி இந்த பச்சை பயிரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கீரை வகைகள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிரீன் கிராம் இஸ் ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் பொங்கல் ஆர் பாப்புலர் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் இன் தமிழ்நாடு. அதே மாதிரி கிரீன் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சமைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதாவது
முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமையல் உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கிராம் அப்படின்னு பச்சை பயிரை சார்ந்துதான் இருக்கு. ஃப்ரைடு, டால்டு அண்ட் புரோக்கன் ஆர் ஹோல் கிரீன் கிராம்ஸ் யூஸ்ட் ஆஸ் பாப்புலர் ஸ்நாக்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த பச்சை பயிர் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சோ இல்ல உடைக்காமலோ வறுத்து வேக வச்சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸா அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் லாஸ்ட் ஒன், த ஃபிளேவர் இஸ் ட்ரெடிஷனல் யூஸ் ஆஸ் ஏ காஸ்மெட்டிக் எஸ்பெஷல் ஃபார் த ஸ்கின். அதே மாதிரி பச்சை பயிரை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வாசனை அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து அழகு சார்ந்த பொருட்களை வந்து பயன்படுத்துறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கிராம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மைனர் மில்லட்ஸ் நம்ம பார்த்தது. ஃபர்ஸ்ட் ஒன் hotel millets and kodo millets. Next pulses, first one black gram, second one red gram, and third one green gram. In this slide shown pictures of grams. First one black gram, second one green gram, and third one red gram. Thank you students. Today class over.